ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டோட செலிப்ரேஷன். அது கூட 1 year ப்ளஸ் இருக்க பேபிஸ்க்கு வெயிட் கெய்னிங் ப்ரோட்டீன் பவுடரும் ரெடி பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு ஸ்நாக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூஸ்வலாகவே தமிழ் புத்தாண்டுக்கு என்னெல்லாம் பழங்கள் தேவையோ பூஜைக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே முன்னாடி நாளே வாங்கி வச்சுருவோம். ஸோ வாங்கிட்டு வந்த பழங்கள் எல்லாத்தையுமே தட்டில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பழத்தெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். தமிழ் புத்தாண்டுக்கு முக்கணிகள் வைக்கிறது ரொம்பவே விசேஷம். ஸோ அதனால மா, பலா, வாழை இதுதான் ஃபஸ்ட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். வைக்கிறப்ப வாழைப்பழத்தை தப்பாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டாக வந்து வச்சேன். நார்மலாகவே நான் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி பூஜைக்கெலாம் ரெடி பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அது இன்னும் போக 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 அதை இன்னும் எவ்வளோ பெட்டராக பண்ண முடியுமோ, இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அப்படியே சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் தான். பழம்லாம் வச்சதுக்கப்புறமா இன்னொரு பிளேட்டில் வந்துட்டு தானியம், அப்புறம் பருப்பு வகைகள், உப்பு, இனிப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இன்னொரு பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இது இந்த மாதிரி வைக்கிறதுக்காகவே கண்ணாடியில் இது மாதிரி வந்து வாங்கியிருந்தோம். இந்த கிண்ணம்லாம் வந்து 2 yearsக்கு மேலேயே வந்து அப்படியே இருக்குது வீட்டில். ஸோ பூஜைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறனால அப்படியே சேஃபாக வச்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பணம், காசுகள் அந்த மாதிரி இருக்கிறத அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த பணமும் பழங்களும் கண்ணாடியில் தெரிகிற மாதிரி வைக்கணும். ஸோ லாஸ்ட் இயர் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். அதுதான் இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்ணாடியில் மஞ்சளும் குங்குமமும் வச்சுட்டு ஓகே பேபியோட செயினே வந்து அந்த கண்ணாடி மேலே போடலாம். ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்ற மாதிரி சரி நம்ம ஜுவல் வைக்கிறதோட பேபியோடதே வச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு பேபியோட செயினையே கண்ணாடி மேலே வந்து மாட்டி விட்டுட்டு திரும்ப பழம், அதுக்கப்புறம் ரெடி பண்ண தட்டு எல்லாத்துலேயுமே வந்து பூ தான் வச்சிட்ருந்தேன். பூஜா ரூம் டூர்லேயே ஷேர் பண்ணியிருப்பேன். பூஜை ரூமில் துடைக்கும் போது பன்னீர், பச்சை கற்பூரம், அது கூட ஜவ்வாது சேர்த்து துடைக்கும் போது அவ்வளோ மனமாக இருக்கும். அப்படியே கோவிலில் இருக்க ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் துடைச்சி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ரெடி பண்ண தட்டுகள் எல்லாத்தையுமே வந்து அப்படியே சாமிக்கிட்ட அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கண்ணாடியில் நம்ம ஜுவல்ல போட்டுட்டு அந்த கண்ணாடியில் பழங்களும் பணமும் தெரிகிற மாதிரி நம்ம வைக்கணும். ஸோ நைட்டே நம்ம ரெடி பண்ணி எல்லாமே வச்சிட்டோன்னா காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கண்ணாடியை தான் வந்து பார்க்கணும். கண்ணாடியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முகத்தை பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் ஃபுல் அரேஞ்ச்மெண்ட்ஸும் ரெடியாக வச்சாச்சு. வீட்டு பக்கத்துலேயே கோவில் இருக்குது. ஸோ தமிழ் புத்தாண்டப்போ கோவிலுக்கு போய் ஆகணும் அப்படின்றனால அங்கே சிறப்பு பூஜையெலாம் நடக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறமா 10 to 11 வந்து நல்ல நேரம். அதுக்குள்ளே ஏதாவது நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேசரி தான் பண்ணேன். ஆக்சுவலி திரட்டிப்பால் பண்ணலான்னு நினச்சேன். டைம் இல்லாதனால ஃபஸ்ட்டு வந்து கேசரி பண்ணி சாமிக்கு படைச்சிடலாம், அதுக்கப்புறமா வந்து சாப்பாடெலாம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கேசரி வச்சு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு படைச்சாச்சு. சஷ்டிக்கு எப்போவுமே நான் விரதம் இருக்கிறது வழக்கம். ஸோ அன்றைக்கும் அதே மாதிரி சஷ்டி அப்படின்றனால மார்னிங் வந்து ஃபாஸ்டிங் இருந்துட்டு அப்படி குக்கிங் வந்து விரத சாப்பாடாக பண்ணலாம் வடை பாயசத்தோடன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ எப்போவுமே சஷ்டிக்கு நான் இதுதான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது நார்மலாக பண்ணுற முட்டைக்கோஸ் பொரியல் தான். ஆயில் போட்டுட்டு கடுகு போட்டுட்டு பச்சை மிளகா போட்டு கறி லீவ்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி இழுத்ததுலேயே வெந்துடும். ஃபைனலாக வந்து தேங்காவை மட்டும் துருவி போட்டோம் அப்படின்னா முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி. ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். அதே போல் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், தேங்காவை அப்படியே ராவாக போடாமல் மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு போட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பொட்டேட்டோ ஃப்ரை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயே இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு பெருசாக ரெசிபிக்குள்ளே ரொம்ப டீட்டெயில்டாக போகலை. ஏன்னா ஆல்ரெடி இந்த ரெசிபிஸ் எல்லாமே மேக்ஸிமம் லாஸ்ட் இயர் தமிழ் நியூ இயர் வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால ஜஸ்ட் என்னென்ன குக் பண்ணுறேன் அப்படின்றது மட்டும்தான் நான் வந்து எடுத்தேன். குக் பண்ணுறப்ப கண்டிப்பாக பேபி எங்கன்னு கேட்பீங்க. முன்னாடி நாளே நான் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன். அதனால் மார்னிங் இன்றைக்கி கோவிலுக்கு போகிறப்ப அவள் தூங்கிட்டு இருந்தனால சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இப்போ வந்து அவள் ஜாலியாக வந்து விளையாண்டுட்ருக்கா. அந்த கேப்பில் அப்படியே நானும் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே குக்கிங்கில் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக சேமியா பாயசமும் ரெடி பண்ணிவிட்டு வடையும் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். வடைக்கு மாவு ரெடி பண்ணும்போதே அப்படியே பால்ஸாக உருட்டி வச்சுருவேன். அப்போ தட்டி போட ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் டைமும் சேவ் ஆகும், வேலையும் குவிக்காக முடிஞ்சிரும்.
அவ்வளோதான், குக்கிங் ஓவர். ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் காயெல்லாம் போட்ட சாம்பார், முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் பொரியல், அது கூட வந்து பொட்டேட்டோ ஃப்ரை, பருப்பு வடை, கேசரி, அது கூட சேமியா பாயாசம், அப்பளம், இது கூட ரசமும் பண்ணியிருந்தேன். ரசமும் கேர்டும் எடுத்து வைக்க மறந்துட்டேன் டைனிங்கில். ஸோ அவ்வளோதான், இப்போ குக்கிங்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இலையில எல்லாம் போட்டதுக்கப்புறமா விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட வேண்டியதான். தீபம் தூபம் எல்லாமே காமிச்சதுக்கப்புறமா ஸோ பேபியும் சாமி கும்பிட வச்சாச்சு. என் நெத்தியில் நிறையா குங்குமம் தின்னூர்லாம் வச்சுருக்கவும் பேபி அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தா. இப்போ வந்து நம்ம கண்ணாடியில் போட்டோம் இல்லையா, பேபியோட செயின் எடுத்து நம்ம கழுத்தில் போட்டுற வேண்டியதான். ஸோ அவ்வளோதான், பூஜை எல்லாமே வந்து பக்காவாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட வேண்டியதான். ஷார்ட்ஸ்லேயே ஷேர் பண்ணியிருந்தேன், நட்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தோன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே அப்படியே வந்து பேக்கோடையே வச்சுருந்தேன். எதுவுமே வந்து கண்டெய்னரில் ஃபில் பண்ணவே இல்லை. முன்னாடி நாளே கிளாஸ் கண்டெய்னர் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ண வச்சுட்டேன். அப்போ தான் வாட்டர் எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ லைட்டாக தொடச்சா மட்டும் வந்து போதும். வாங்கி வச்ச நட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஒன்று ஒன்றா பாட்டிலில் கொட்டி வச்சதுக்கப்புறமா எப்படி வந்து ப்ரோட்டீன் பவுடர் ஆர் நட்ஸ் பவுடர் எப்படி வேணால் சொல்லலாம், அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அத்திப்பழத்தை வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பாதாம், முந்திரி, இப்படி எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வந்து இந்த டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். ஆல்ரெடி நான் வந்து மல்டிக்ரெயின், அதுக்கப்புறம் சீரியல், இந்த ரெசிபிலாம் ஷேர் பண்ணியிருப்பேன். அதுலேயும் ஒவ்வொன்றோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சொல்லியிருப்பேன். அதே போல் 7 மந்த் ரொட்டீனில் வந்து இந்த ப்ரோட்டீன் பவுடரும் ரெடி பண்ணியிருப்பேன். அந்த நட்ஸ் பவுடர் பார்த்திங்க அப்படின்னா பிலோ 1 இயருக்கு கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணியிருப்பேன். பட் இதில் வந்து பார்த்தோன்னா பம்கின் சீட், ஃப்ளாக்ஸ் சீட், அதுக்கப்புறம் மக்கானா, இதெல்லாம் வந்து சேர்த்து ரெடி பண்ணியிருக்கேன். 1 இயர் இருக்க பிலோ பேபிஸ்க்கு வந்துட்டு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்க நட்ஸ் பவுடர் பார்த்தோன்னா அவங்களுடைய டைஜஷன் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில நட்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆன பேபிஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த நட்ஸ் பவுடர் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபேவரட் மேங்கோ கேண்டி, அதையும் வந்து பேக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காயில் பண்ண கேண்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. சரி அதுவும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். நீங்கள் பஸ்லலாம் ட்ராவல் பண்ணால் கூட இந்த நெல்லிக்காய் ஒரு எடுத்து வாயில் போட்டோம் அப்படின்னா அந்த வாமிட்டிங் சென்சேஷன்லாம் இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நட்ஸ் பவுடர் பண்ணுறதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். 1 கப் இந்த கப்பில் பாதாம் எடுத்துக்கிறேன். அதே கப்பில் 3/4 கப் போல் முந்திரி எடுத்துக்கிறேன். அதுலேயே ஒரு 1/2 கப் போல் வந்து வால்நட் எடுத்துக்கிறேன். அது கூட இந்த கப்பில் 2 கப் வந்துட்டு மக்கானா வந்து எடுத்துக்கிறேன். மக்கானானா வேறு ஒன்றும் இல்லை, தாமரையோட விதைகள் தான். இது நீங்கள் ஷாப்பில் கேட்டாலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது கூட இந்த கப்பில் ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து ஃப்ளாக்ஸ் சீடு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த சீடாக இருக்கிறத தனியாக வச்சுக்கிறேன், மற்ற நட்ஸ் எல்லாமே தனியாக வச்சுட்டு அது கூட ஒரு 3 ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். இதை இப்போ ஒரு கடாயில் நல்லா வந்து ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். அதே போல் மக்கானா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிங்கன்னா அப்படி அமுக்கி பார்த்திங்கனாலே நல்லா உடஞ்சி வரும் பொரி மாதிரி. இப்போ அது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து ஆறட்டும். இதுக்கப்புறமா நம்ம ஃப்ளாக்ஸ் சீடும் அது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பம்கின் சீடும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 5 to 7 மினிட்ஸ்க்கு இதையும் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். அதே போல் இது கூட வந்துட்டு நம்ம வெள்ளரி விதைகள் சேர்த்துக்கலாம். அதே போல் நட்ஸ் கூட வந்துட்டு நம்ம பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம். பிஸ்தா மட்டும் வந்து மிஸ் ஆகிடுச்சு, அதனால் நான் சேர்த்துக்கல. உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் வந்து உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையுமே ஆறுனதுக்கப்புறமா இது மாதிரி பல்ஸ் மோடில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நம்ம டக்குன்னு குவிக்காக அரைக்கும் போது அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால் கேப் விட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி இது மாதிரி எடுத்துகிட்டு நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க.
அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான ப்ரோட்டீன் பவுடர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் பேபிஸ்க்கு வந்து மில்கில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதே போல் பேன்கேக் பண்ணும்போது அது கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். போரேஜ் மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா அது கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஏதாவது ஸ்நாக் பண்ணும்போது அதில் மேலே அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டு கொடுக்கலாம். இதில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பேபியோட ஐசைட்டுக்கு ரொம்ப நல்லது, பேபிஸோட இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், போனுக்கு ரொம்ப நல்லது, எஸ்பெஷலி வெயிட் கெய்னிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்படியே பேபி வெயிட் கெய்னிங் ஆகலைனா கூட இதெல்லாம் நீங்கள் டெய்லி ஃபுட்ஸில் கொடுக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க உடம்பு நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஒரு பவுல் ஃபுல்லாக நான் மக்கானா எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டோன்னா போதும். இதில் பெப்பர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வேணும்னா சால்ட் ஆட் பண்ணாமல் அதில் வந்துட்டு நம்ம ப்ரௌன் சுகரோ நாட்டு சர்க்கரையோ கூட வந்து சேர்த்து பேபிஸ்க்கு வந்து ஸ்நாக்காக வந்து கொடுக்கலாம். 1 year மேலே இருக்க பேபிஸ்க்கு. இது சமீரா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரெசிபி தான். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இதுவும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பேபிஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அவ்வளோதான், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இது மாதிரி ஃபுட் ரெசிபிஸ் DMIL vlogsக்கும் பேபியோட ஹெல்த்தியான ஃபுட் ரெசிபிஸ்க்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.